டெக் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓப்போ லேட்டஸ்டா ரெனோ 13 சீரியஸ்ல ரெனோ 13 அண்ட் ரெனோ 13 ப்ரோ மாடல்ஸை அஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ரெனோ 13 அண்ட் 13 ப்ரோவோட ஃபுல் ஸ்பெக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெனோ 13 பத்தி பார்க்கலாம். ரெனோ 13ல 6.59 இன்ச் ஃபிளாட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ தட் டிஸ்ப்ளே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்க போகுது. 1200 nits பீக் பிரைட்னஸ் ஓட வருது. சோ தட் நீங்க சன்லைட்ல கூட இந்த டிஸ்ப்ளேவை ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ்ல பண்ணிருக்காங்க அண்ட் அலுமினியம் அலாய் ஃப்ரேமோட கொடுத்திருக்காங்க. சோ தட் இதோட லுக் வந்து ரொம்பவே பிரீமியமா இருக்கும். IP68 அண்ட் IP69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட இதுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எவ்ரிடே யூஸ் பத்தி நீங்க வரி பண்ண தேவையில்ல, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா கேலக்ஸி ப்ளூ, பட்டர்ஃப்ளை பர்பிள் அண்ட் மிட் நைட் பிளாக் கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெனோ 13ல MediaTek Dimensity 8350 சிப்செட் இருக்கு. அதனால கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் எல்லாமே ஸ்மூத்தா ரன் ஆக போகுது. கேமரா பத்தி பார்க்கலாம். ரெனோ 13க்கு 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இதுல பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ லென்சஸும் கொடுத்திருக்காங்க. இம்ப்ரெசிவான 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கூட கொடுத்திருக்காங்க. சோ கேமரா லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாவே ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் சொல்லலாம். பேட்டரி பாத்தீங்கன்னா ரெனோ 13க்கு 5600 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ 80 வாட் வயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. இதுல வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 31,000, அதாவது இந்தியன் ருபீஸ்ல 31,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம ரெனோ 13 ப்ரோ பத்தி பார்க்கலாம். இதோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.83 இன்ச். இதுல கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க அண்ட் 1.5K ரெசல்யூஷன், அதே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் HDR10+ சப்போர்ட் கூட கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே கர்வ்டா இருந்தாலுமே இதோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமா தாங்க இருக்குது. 1200 nits பீக் பிரைட்னஸ்ல வருது. இதோட பில்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் கிளாஸால மேட் பண்ணிருக்காங்க அண்ட் அலுமினியம் அலாயும் கொடுத்திருக்காங்க. ரெனோ 13 ப்ரோக்கு கூட IP68 அண்ட் 69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்லைட் பிங்க், பட்டர்ஃப்ளை பர்பிள் அண்ட் மிட் நைட் பிளாக் ஓட வருது. ரெனோ 13 ப்ரோ கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தாங்க சொல்றாங்க. கேமரா வைஸ் பாத்தீங்கன்னா ரெனோ 13 ப்ரோல 15 மெகாபிக்சல் சோனி IMX890 பிரைமரி சென்சார் கொடுத்திருக்காங்க அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் 50 மெகாபிக்சல் 3.x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. சோ தட் நம்மளோட ஜூம் குவாலிட்டி இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 15 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ரெனோ 13 ப்ரோக்கு 5800 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுல வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. 80 வாட்ஸ் வயர்ட் சார்ஜிங் அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ரெனோ 13 ப்ரோவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 39,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஓப்போ ரெனோ 13 சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு போன் தாங்க நம்ம சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 31,000 இருந்து 40,000 குள்ள நமக்கு அவைலபிளா இருக்குது. சோ இந்த போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டெக் அப்டேட்ஸ்க்கு டெக் பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.